பாராட்டுறது தப்பா? யாராவது ஒருத்தரை திட்டினாலோ இல்ல அவங்கள பத்தி தப்பா பேசினாலோ அதை வந்து விமர்சிக்கலாம். ஆனா ஒருத்தர் பாராட்டுறாருப்பா அது தப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கு. 2 உதாரணத்தை சொல்லலாம். முதல்ல சிவகார்த்திகேயன். அவர் ஒரு படம் வெற்றி அடையும் போது அந்த படத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் இல்ல அந்த படத்தினுடைய டிரெக்டர் இந்த மாதிரி இளம் தலைமுறையினர் பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு படத்தை பண்ணி அதை ஜெயிச்சுட்டு வரும்போது இன்னைக்கு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நாயகர்களா இருப்பவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட திரைப்படத்தை சேர்ந்த காஸ்ட் அண்ட் குரூவை அழைத்து பாராட்டும் போது அது அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். நம்ம நடிகர்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு நடிகனா வந்துட மாட்டோமா, இந்த மாதிரி ஒரு டைரக்டரா வந்துட மாட்டோமான்னு சொல்லி யாரையெல்லாம் பார்த்து சினிமாக்கு இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டம் வருதோ அப்படிப்பட்டவர்கள் ஒரு திரைப்படம் ஜெயிச்சு வரும்போது அந்த சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பாராட்டும் போது அதுல என்ன தப்பு இருக்கு? சிவகார்த்திகேயன் ரீசெண்டா ஒரு சில படங்கள் வெற்றி அடையும் போது அந்த படத்தினுடைய நடிகர்களையும் அந்த டீமையும் கூப்பிட்டு பாராட்டுறாரு. உடனே சோசியல் மீடியால கூலி படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு ரஜினிகாந்தை கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் பாராட்டினாரு, தக் லைஃப் ட்ரெய்லரை பார்த்துட்டு கமலஹாசனை கூப்பிட்டே சிவகார்த்திகேயன் பாராட்டினாருன்னு சிவகார்த்திகேயனை இழிவுபடுத்துறதா நினைச்சு ட்ரால் பண்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை. ஒருத்தர் வந்து மனமுவந்து பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லும் போது நல்ல விஷயமா தானே எடுத்துக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய துறையில யாராவது நல்லா ஒரு விஷயத்த பண்றாங்க, ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம இமீடியட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் படம் பார்த்தேன் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருதுன்னு சொல்லி அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டு வாழ்த்துறதை தான் எல்லாருமே பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஒரு படம் ஜெயிச்ச உடனே விருது வாங்குறத விட சூப்பர் ஸ்டார் என்னை கூப்பிட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டாரு, அவருடைய ஃபோன் காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் எதுக்காக சினிமாவுக்கு வந்தனோ அந்த ஒரு நோக்கமே நிறைவேறிடுச்சுன்னு நிறைய பேர் நம்ம சொல்லி பார்த்துருப்போம். அவர் மட்டும் இல்லாம உலகநாயகன் கமலஹாசனும் கூட ஒரு படம் வெற்றி பெறுது அப்படின்னா சம்பந்தப்பட்ட குழுவினரை அழைத்து ஃபோன்ல பாராட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. இதை வந்து ஒரு குரூப் எப்பவுமே ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை இங்கேயும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெற்றி பெற்ற நடிகர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே காமனா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், உலகநாயகன் கமலஹாசனா இருக்கட்டும், தளபதி விஜயா இருக்கட்டும், இப்படி நடிகர்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறது தான் அவங்களுடைய வெற்றிக்கும் அது பெரிய உதவியா இருக்கும். நம்ம வந்து பெரிய உயரத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி புதுசா வந்து ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல அவங்கள பத்தி அவங்களை நம்மளே ஏன் பாராட்டணும், நம்ம பாராட்டுறதுனால அவங்க படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்க மேல மேல போக முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாம பாராட்டக்கூடிய அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது சினிமாவுக்குமே ரொம்ப நல்லது. படம் ஜெயிக்கும் போது மட்டும் இல்லாம இப்போ ஒரு படம் நல்லா இருக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குதுன்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஸ்டார் அவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரையும் அந்த படம் கேரி ஆக வாய்ப்பு இருக்கு. ரஜினி சாரே ஒரு படத்தை பாராட்டியிருக்காரா, விஜய் சார் ஒரு படத்தை பாராட்டியிருக்காரா, இப்போ அந்த படம் நல்லா இருக்கும் போல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆடியன்ஸுக்கு வரும். இது சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்ததா இப்ப சமீபத்துல சூர்யா வந்து ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது. அதே டேட்ல சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சின்ன பட்ஜெட் படமும் ரிலீஸ் ஆகுது. சூர்யாங்கிற ஒரு மாஸ் ஹீரோ படம், இன்னொரு பக்கம் சசிகுமாரோட ஒரு மினி பட்ஜெட் படம், 2 படமும் ரிலீஸ் ஆகுது. சூர்யா தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அதே நாள்ல சசிகுமார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை பதிவிடுறாரு. அதாவது படம் ரிலீஸ் ஆகல, இவரோட படம் என்ன வசூல் பண்ணோம், இதுக்கு என்ன வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, அதே மாதிரி அந்த படம் மக்களால் எப்படி ரிசீவ் பட போகுது அப்படிங்கிறதும் தெரியாது. அந்த ஸ்டேஜ்லயே அவர் என்ன பண்றாருன்னா சோசியல் மீடியால அந்த படக்குழுவினருக்கு வாழ்த்து சொல்றாரு, அந்த படமும் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துறாரு. அப்படியே சில நாட்கள் கடந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறுது. டூரிஸ்ட் ஃபேமிலி மக்களால் கொண்டாடப்படுது, வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்போ அந்த படக்குழுவினரை அழைத்து பாராட்டுறாரு. இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சோ இல்ல பிரஸ் மீட்டோ தெரியல, அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டூரிஸ்ட் ஃபேமிலியோட கலெக்ஷனை சொல்றேன்னு சொல்லி சூர்யா படத்தை கம்பேர் பண்ணி பேசுறாரு. பேசும்போது ஒரு படத்தை உயர்த்தியும் இன்னொரு படத்தை குறைத்தும் மதிப்பிடுவது போல இருந்தது அவருடைய பேச்சு. அதுக்கு நிறைய கண்டனங்கள் வந்தது. சூர்யா ரசிகர்கள் அவரை போய் விமர்சனம் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா சூர்யா இது எதுக்குமே பதில் சொல்லல, இதை பத்தி பேசல. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்ல இருந்து படத்துடைய வசூல் என்னன்னு சொன்னாங்க. சூர்யா சைலண்டா டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழுவினரை வர வைக்கிறாரு, அவங்கள பாராட்டுறாரு, அவங்கள அவ்வளோ சந்தோஷப்படுத்துறாரு. அந்த போட்டோஸ் நம்ம பார்க்குறோம். அதுதானே வந்து ஒரு கலைஞன் இத்தனை லட்சம் ரசிகர்களை தன் பின்னால் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகன் எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது சரியான உதாரணம்.
அவர் வந்து அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வெங்கட் அட்லூரி அவருடைய படத்துல நடிக்கிறாரு. இப்படி அடுத்தடுத்த படங்கள் இருந்தாலும் அதற்கிடையில இவங்களை அழைத்து பாராட்டுறது இருக்குல்ல, அந்த டைரக்டர்லாம் வந்து நான் வாரணமாயிரம் படத்தை அத்தனை முறை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காரு. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு சாதாரணமா தெரியும், 1000 பேர் 1000 கதை சொல்லலாம் இதுக்கு. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட இயக்குனருக்கும் ஒரு கலைஞனுக்கும் ஏற்கனவே மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைக்கலைஞன் அழைத்து பாராட்டுவது என்பது கலைஞர்களுக்கு கைத்தட்டல் தான் தீனின்னு சொல்லுவாங்க. அந்த படம் சம்பாதித்த வசூலை விட இந்த மாதிரி பாராட்டுகள் தான் அவங்கள வந்து அடுத்தடுத்து ஓட வைக்கும். அதை வந்து சூர்யா ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இதனால என்ன சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா அப்படிங்கிறது எவ்வளவோ படங்கள் வருது, வெற்றி பெறக்கூடிய படங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. நல்ல கண்டென்ட் இருக்கிற படத்தை மக்கள் எப்பவுமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில ஒரு படத்தை பத்தி பேசுறது, இந்த வசூலை பத்தி பேசுறதுங்கிறத தாண்டி அது ஒவ்வொரு இடத்துல தனிநபர் தாக்குதலா போகும்போதும் இல்ல சோசியல் மீடியால ட்ரால் மெட்டீரியலா மாறும்போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் அழுத்தமா இங்க முன்வைக்கப்படுது. நீங்க இது எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு பார்வையாளராக கவனிச்சிருப்பீங்க. சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.